ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ஸ்மூத்தாக ஒரு இட்லி பண்ணலாங்களா? அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை நைஸாக அரைச்சிட்டு இட்லி மாவோட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு பெரிய கப்பில் 3/4 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ இதோட துருவின முள்ளங்கி, கேரட், கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஆற விட்டுட்டு இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு 10, 15 நிமிஷம் ஆவியில் வேக விட்டு எடுத்தோம்னா சுவையான ஃப்ளேவர்ஃபுல்லான மல்லி இலை இட்லி ரெடி ஆயிரும். இந்த மல்லி இலையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட்டு, முள்ளங்கி இதோட அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு ஒரு கெட்டி சட்னி மட்டும் வச்சு கொடுங்க. இட்லியே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க.